மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று அபிராமி அந்தாதியில் கடந்த பதிவில் 52வது பாடல் அன்பு முன்பு செய்யும் தவமுடையார் குலவாகிய சின்னங்களே என்று முடித்திருந்தோம். இன்று ஒரு 4 பாடல்களை பார்க்கலாம் என்று கருதுகிறேன். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணம் கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னம் தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே என்று அபிராமி பட்டர் அவர்கள் அன்னையினுடைய அழகை குறித்து பேசுகிறார். எப்படி என்றால், சிறிய அருமையான இடையிலே செம்பட்டு அணிந்தவள் அபிராமி. அது மட்டுமில்லாமல் அழகிய மார்பகங்களில் முத்தாரம் அணிந்திருக்கின்றாள். கருமையான குழலிலே மனம் வீசுகின்ற பிச்சி பூவை சூடியிருக்கிறாள். இப்படிப்பட்ட அன்னையினுடைய அழகை தியானித்து இருந்தாலே போதும், வேறு ஒரு தவங்களோ ஏதும் செய்ய வேண்டியதில்லை என்று அன்னையினுடைய அந்த அழகையும் வடிவத்தையும் தியானம் செய்து கொண்டிருந்தாலே போதும் என்று சொல்லுகிறார். சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முலையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணம் கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே என்று சொல்கிறார். அடுத்த பாடலில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே என்று அபிராமி பட்டர் அவர்கள் அடியவர்களை பார்த்து, வறியவர்களே, நீங்கள் வறுமையின் காரணமாக பொருள் இல்லை என்று சொல்லி பொருளுக்காக ஒருவரிடத்திலே சென்று வேண்டவும் அவர் இல்லை என்று மறுத்து உங்களை இழிவு செய்யக்கூடிய சூழல் வரும் அல்லவா? அதனால் என் பின்னே வந்து விடுங்கள். முப்புறங்களையும் அணிந்த திரிபுரையாளின் பாதங்களை சேர்ந்தால் எந்த விதமான துன்பங்களும் நமக்கு வராது. கயவர்கள் தவம் ஏதும் செய்யாத அந்த கயவர்களிடத்தில் என்னை காப்பாற்றியவள் அன்னை அபிராமி என்று சொல்லுகிறார். இந்த பாடலிலே பொருள் இல்லாத வறுமையை குறித்து அபிராமி பட்டர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதே போல திருக்குறளிலே நீங்கள் பார்த்தால், நல்குறவு என்னும் அதிகாரத்தில் நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வுபடும் என்று குறிப்பிடுகிறார். இதைவிட நாலடியாரில் இன்னும் 114வது பாடலில் வடுவில் வையத்து மன்னிய மூன்றில் நடுவன எய்தும் இருதலையும் எய்தும் நடுவன எய்தாதான் எய்த உழைப்பெய்த அடுவது போலும் துயர் என்று 114வது பாடலிலே குறிப்பிடுகிறார். நாலடியாரில் நடுவில் இருக்கக்கூடியது பொருள், அறம் பொருள் இன்பம் என்கின்ற வீடு. இவை 4ம் ஒரு முக்கியமான பொருள்கள். இவற்றிலே அறம் பொருள் இன்பம் இவற்றில் நடுவிலே இருக்கின்ற பொருளை ஒருவர் பெறாவிட்டால் முதலில் இருக்கக்கூடிய அந்த அறத்தையும் பின்பு இறுதியில் வரக்கூடிய இன்பத்தையும் பெற முடியாமல் போய்விடும். அது மட்டுமில்லாமல் அவனுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கும் என்று கேட்டால், இரும்பை குலையிலே இட்டு காய்ச்சுவது போன்ற அந்த வறுமை துன்பம் அவனுக்கு வந்து சேர்ந்து விடும். உழைப்பெய்து அடுவது போலும் துயர் என்று அந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறார். அடுத்த பாடலில் அபிராமி பட்டர் மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றாள். மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது. அன்னால் அருமறை அழகிய அபிராமி
அன்னை அவள் முன்னாது அதாவது இந்த பாடலிலே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்டால், அதாவது மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது, அன்னால் அழகிய அருமறை சோறும் இறைவனுடைய அந்த அருமறைகளை உடையவள், முன்னாது உடையது நடுவே முடிவு ஆய முதல்வி தன்னை, உண்ணாது ஒளியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்று இல்லையே என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். அபிராமி அன்னை 1000 மின்னல்களை உடையவள், அத்தகைய அழகு பொருந்தியவள். அது மட்டுமல்லாமல் வேதத்திற்கு முதலாகவும் நடுவாகவும் முடிவாகவும் விளங்கக்கூடியவள் அபிராமி அன்னையே ஆவள். அப்படிப்பட்ட அபிராமி அன்னையை அடியார்கள் தொழாமல் விட்டுவிட்டால் அதனால் அன்னைக்கு ஒரு குறையும் வந்து விடாது, தமக்குத்தான் குறை ஏற்படும் என்று அடியவர்களை பார்த்து குறிப்பிடுகிறார். அதாவது இந்த 2வது வரியில் அவர் சொல்லுகிறார், அதாவது ஆதியும் அந்தமும் நடுவும் ஆக இருக்கக்கூடியவள் அபிராமி என்கின்ற செய்தியை வைக்கிறார். இதே போல மாணிக்க வாசகரும் இறைவனை திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற பகுதியில் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவாய், பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே, செந்தளல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆபதும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று அங்கு இறைவனை முந்திய முதல் நடு இறுதி என்று குறிப்பிடுவதும், இங்கு அபிராமி பட்டர் அவர்கள் இந்த பாடலிலே அன்னையை 3 பகுதிகளிலும் வேதத்திலே முதலாகவும் நடுப்பாகவும் இறுதியாகவும் இருக்கின்றாள் என்று சொல்லக்கூடிய செய்தி உற்று நோக்கத்தக்கதாகும். அடுத்த பாடல், ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகில் எங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே, பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவாய், அன்று ஆளிலையில் துயிலும் பெம்மானும் என் ஐயனுமே என்று 56வது பாடலிலே நிறைவு செய்கிறார். அன்னையே அபிராமி அவர்கள் ஒரு பொருளாக இருந்து பின்பு ஆதிசக்தியாகி பல பிரிவாக மாறி இருக்கிறாள் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். அப்படிப்பட்ட அன்னை என்னுடைய உள்ளத்திலும் வந்து புகுந்து தங்கி இருக்கிறாள். இந்த செய்தியை அறியக்கூடிய, இந்த ரகசியத்தை உணரக்கூடியவர்கள் ஆளிலையில் துயின்ற பெருமாளும் என் தந்தையாகிய சிவபெருமானும் தான் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்த பாடல் மிகவும் அழகான பாடல், ஐயன் அளந்தபடி ஒரு நாளின் என்று அடுத்த 57வது பாடல் துவங்கும். அதனை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆதரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.